வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் 2022 கெமிஸ்ட்ரிக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீட் 2021 ஃபிசிக்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க, இந்த வருஷம் ஃபிசிக்ஸ்க்கு எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோ போட்டிருக்கோம். தயவுசெய்து பார்க்கலன்னா தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்கள். அதில் நீட் 2022 ஜென்ரல் அனாலிசிஸ், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஓவரால் அனாலிசிஸ் போட்டிருக்கோம். அஸ் வெல் அஸ் ஃபிசிக்ஸை வந்து டெப்த்தாகவும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கெமிஸ்ட்ரியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, நேரடியாக பார்த்துலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு நீட் 2021 கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட் பேப்பர் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாகவும், பயாலஜி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் பேப்பர். ஓவராலாக நீட் 2021 பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் கன்சூமிங் எக்ஸாம் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் என்னமோ 180 நிமிஷமாக இருந்த எக்ஸாம் டைம் வந்து இப்போ வந்து 200 நிமிஷமாக மாற்றிருக்காங்க NTA. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு வகையில் இந்த வருஷம் மாணவர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் தான். சரிங்களா, ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப எல்லா மாணவர்களும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னங்கன்னா, நீட் 2021 கொஸ்டின் கெமிஸ்ட்ரி வந்து ஃபுல்லி டாமினேட்டட் பை NCERT பேஸ்டு கொஸ்டின். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் இதில் 45ல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 27 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக NCERTயில் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய வரிக்கு வரி மாறாமல் அப்படியே கேட்டிருந்தாங்க. சரிங்களா, மித்த கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா NCERT கான்செப்சுவல் பேஸ்டாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா NCERT டாமினேட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு. சரிங்களா, இது ஒரு மாணவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா, ஸோ அந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த புக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வெறும் NCERT புக், இதுவே ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய ஸ்டேட் போர்ட் புக் ப்ளஸ் MTGயோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த புக்கையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து 45 கொஸ்டினில் மினிமம் ஒரு 35 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடலாம் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சரிங்களா, அடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 45 கொஸ்டின்ஸில் மோர் தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அது போக ஒரு 31% கொஸ்டின்ஸ், கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் கிட்ட எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு வெரி ஈஸி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸி டு மாடரேட்னு தான் சொல்லணும். இந்த 31% கொஸ்டின்ஸில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்பவும் ஈஸியாக நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய கணிப்பு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம மட்டும் இல்லை, நம்ம கிளாஸ், அதாவது நம்ம சென்ட்ரல் டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நிறைய கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் ப்ளஸ் ஒரு 2300 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்கு வந்து இவங்க இதை தான் சொன்னாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கும் மேலே சில விஷயங்களை பார்க்கும்போது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷனில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டேஜ் வந்து ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் வந்து மிகவும் குறைவாக இருந்துச்சு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் தான். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே ஓரளவுக்கு வெயிட்டேஜ் வந்து சேமாக இருக்கும். பட் இந்த 2021 பொறுத்த வரைக்கும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்பவே வெயிட்டேஜ் அதிகமாகவும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லோவாகவும் இருந்துச்சு. சரிங்களா, கொஸ்டின்ஸ் வேர் மோஸ்ட்லி ஃபண்டமெண்டல். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்பவும் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் தான். ஓரளவுக்கு வந்து நீங்கள் 11th 12th இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸோட கான்செப்டையும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சா. ஆனால் ஒரு 4லேருந்து ஒரு 5 கொஸ்டின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் பேஸ்டாகவும் நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸாகவும் இருந்துச்சு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நான் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மேபி இந்த வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த வெயிட்டேஜ் வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வருஷத்தில் எப்படி இருக்கோ அதே, அதாவது 2021 எப்படி இருக்கோ அதே இது 2022 இல்லாமல் கொஞ்சம் மாற்றி கேட்கலாம். ஒருவேளை ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாகவும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் குறைவாகவும் அல்லது ஈக்குவலாகவும் கூட இந்த வருஷம் இருக்கலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஓவராலாக நான் பார்க்கும்போது நான் வந்து மறுபடியும் ஆல்ரெடி சொன்னது தான் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். NCERT புக் இது வந்து மஸ்ட். இதை நீங்கள் தெளிவாக இருந்தாலே 11th 12th பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் தெளிவாக இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதை மட்டும் இந்த மொத்த அனலைசிஸில் ஒரு சம்மரைஸ்டாக நான் சொல்கிறேன். சரிங்களா, அடுத்து வந்து செக்ஷன் A, செக்ஷன் Bயில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். செக்ஷன் Aவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 11th ஸ்டாண்டர்டில் இருந்து மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் ரொம்பவும் ஈஸியாக 2 கொஸ்டின்ஸும், மாடரேட்டாக வந்து 2 கொஸ்டின்ஸும், டிஃபிகல்ட்டாக கொஸ்டின்ஸே இல்லை. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 12th பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 7 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. இதில் 4 கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள், 2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் மீடியம், 1 கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்துச்சு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 11th பொறுத்த வரைக்கும் 6 கொஸ்டின்ஸ் மொத்தமாக கேட்டிருந்தாங்க. இதில் ரொம்ப ஈஸியாக 1 கொஸ்டினும் கொஞ்சம் மாடரேட்டாக 5 கொஸ்டினும் இருந்துச்சு. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 12th பொறுத்த வரைக்கும் 7 கொஸ்டின்ஸ் மொத்தமாக கேட்டிருந்தாங்க. இதில் 3 கொஸ்டின் ஈஸியாகவும், 2 கொஸ்டின்ஸ் மீடியமாகவும், 2 கொஸ்டின் ஹார்டாகவும் இருந்துச்சு. சரிங்களா,
அதே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸி, 4 கொஸ்டின் மாடரேட், டிஃபிகல்ட் லெவலில் கொஸ்டினே இல்லை. சரிங்களா? அதே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 12th பொறுத்த வரைக்கும் 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 3 கொஸ்டின் ஈஸியாகவும் 2 கொஸ்டின் மீடியமாகவும் 1 கொஸ்டின் டிஃபிகல்ட் லெவலில் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய 35, அதாவது செக்ஷன் ஏல 35 கொஸ்டினில் 14 கொஸ்டின்ஸ் ஈஸி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 14 × 4 சரிங்களா எவ்வளோ வரும்? 56 மார்க். ரைட்டா? அதுக்கப்புறம் 17 வந்து மாடரேட். ரைட்டா? ஸோ 17 × 4 ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் வந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் நல்லபடியாக அட்டன் பண்ணியிருந்தால் கூட 48 மார்க். ரைட்டா? ஸோ இது போக வந்து டிஃபிகல்ட் லெவலில் நாம் 4 கொஸ்டின் அவாய்ட் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 104 மார்க் கிடச்சிரும். புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது படித்த போது நான் சொல்ல வரல, உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண 100 ஸ்கோர் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். அதுவும் செக்ஷன் ஏல இருந்து மட்டும் 100 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது உங்களால் வந்து ஒரு முடியக்கூடிய காரியம் தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் பயப்பட வேண்டியதோ இல்லைனா குழம்ப வேண்டியதோ இல்லை. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், செக்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 11th பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அது டிஃபிகல்ட் லெவலில் தான் இருந்துச்சு. சரிங்களா? அதே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 12th பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் 1 வந்து ஈஸியாகவும் 3 மாடரேட்டாகவும் 1 கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட் லெவலில் இருந்துச்சு. சரிங்களா? இதே இன்ஆர்கானிக் 11th பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்ஆர்கானிக் 12th பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அந்த ரெண்டுமே வந்து மாடரேட் லெவலில் இருந்துச்சு. அடுத்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 11th பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் 1 ஈஸி 1 மாடரேட். சரிங்களா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 12th பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கொஸ்டின். இதில் 1 கொஸ்டின் ஈஸி, 1 கொஸ்டின் மாடரேட், 1 கொஸ்டின் டஃப். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதில் மொத்தமாக 15 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இதில் ஒரு 5 கொஸ்டினும் இதில் ஒரு நம்ம சாய்ஸ் விட்டு போக, அதாவது மொத்தமாக 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இதில் ஒரு 5 இதில் ஒரு 5 எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் 10 கொஸ்டின், 10 × 4 40 மார்க். ஏற்கனவே அதில் எவ்வளோ போட்டிருந்தேன்? 108 மார்க் போட்டிருந்தேன். சரிங்களா? அப்போ 148 மார்க் வந்து உங்களால் கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக அடைய முடியும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய அனைத்து லெசன்ஸோட அனைத்து கான்செப்ட்ஸ், அதாவது அஸ்பர் நீட் கோர் சிலபஸ் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். முடிஞ்சுன்னா இதோட பிடிஎஃப் லிங்க் கூட கொடுக்குறேன். அந்த கோர் சிலபஸில் என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அந்த கான்செப்டை நீங்கள் தெளிவாக கிளியர் பண்ணாலே போதும். உங்களால் 148 மதிப்பெண்கள் வந்து ரொம்பவும் கஷ்டப்படாமல் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம இன்ஃபோகிராஃபிக் பார்த்துடலாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிளாஸ் 12th பொறுத்த வரைக்கும் 60%, கிளாஸ் 11th பொறுத்த வரைக்கும் 40% கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போது ரிவைஸ் பண்ணும்போது கிளாஸ் 12th வந்து அதிக வெயிட்டேஜும், கிளாஸ் 11th அதுக்கு அடுத்த வெயிட்டேஜும் கொடுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.